எமையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவும் நேருக்கு நேராக 6 தொகுதிகளில் மோதுகிறது. அந்த 6 தொகுதிகள் எவை எவை, இங்கு யாரெல்லாம் வேட்பாளர்கள், அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, யார் இங்கே முந்துவது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். வாருங்கள் அன்பு உறவுகளே. முதல்ல நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர் தனி, மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி. காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள 7 பாராளுமன்ற தனி தொகுதிகளில் காஞ்சிபுரம் தொகுதியும் ஒன்று. இந்த காஞ்சிபுரம் தொகுதியில ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருப்பவர் திமுகவை சார்ந்த செல்வம். மீண்டும் திமுக செல்வத்திற்கே சீட்டு வழங்கி இருக்கிறது காஞ்சிபுரம் தொகுதியில. அதற்கு அடுத்தபடியாக இந்த தொகுதியில பாமக தரப்புல ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். என்டிஏ கூட்டணியில இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போன்று அதிமுக தரப்புல ராஜசேகர் போட்டியிடுகிறார். இந்த காஞ்சிபுரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் காஞ்சிபுரம் தொகுதியும் ஒன்று. ஆகையால இந்த தொகுதியில திமுகவிற்கும் பாமகவிற்கும் கடுமையான போட்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கடந்த முறை இந்த தொகுதியை திமுக வென்றிருந்தாலும் கூட இந்த முறை திமுக இந்த தொகுதியில் வெல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. அதே போல அதிமுக பலமிழந்த நிலையில் இருப்பதால இந்த தொகுதியில அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவது உறுதி என்றே சொல்லப்படுகிறது. திமுகவிற்கும் பாமகவிற்கும் கடுமையான போட்டி நிலவும் தொகுதிகளில் காஞ்சிபுரமும் ஒன்று. யார் இந்த தொகுதியில் வெல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி சேலம் பாராளுமன்ற தொகுதி. சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓமலூர், எடப்பாடி, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் சேலம் பாராளுமன்ற தொகுதி. சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல செல்வ கணபதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல பாமக தரப்புல சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போன்று அதிமுக தரப்புல விக்னேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 வேட்பாளர்களுமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மோதுகிறார்கள். இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சியும் களமிறங்குகிறது. கணிசமான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த தொகுதியில 4 முனை போட்டி தான் நிலவுகிறது. என்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவிற்கும் நேரடி மோதல் இந்த தொகுதியில நடக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில மிகவும் வலுவாகவே இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில அவ்வளவு செல்வாக்காக இருக்கின்ற தொகுதி என்று சொல்ல முடியாது. என்றாலும் கூட முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடுவதால அவருக்கு இருக்கின்ற தனிப்பட்ட செல்வாக்கு மூலமாக செல்வ கணபதி அவர்கள் இந்த தொகுதியில முந்துகிறார். என்றாலும் கூட இந்த தொகுதியில அதிமுக, பாமக, திமுக இந்த 3 கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் வன்னியர்கள் என்பதால சேலம் தொகுதியில போட்டி என்பது மும்முனை போட்டி கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சேலம் தொகுதியை கடைசியில் யார் வெல்லுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி தருமபுரி. தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுக, பாமக 2 கட்சிகளுக்கும் தான் இங்கு போட்டி. அதிமுக 3வது இடத்தில் இருக்கிறது. என்றாலும் 3 வேட்பாளர்களுமே வன்னியர்கள் என்பதால தருமபுரி தொகுதியிலும் போட்டி களம் அனல் பறக்கிறது. என்றாலும் திமுக, அதிமுகவிற்கு இடையில் தான் இங்கு கடுமையான போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. தருமபுரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மேட்டூர் இந்த தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் தருமபுரி பாராளுமன்ற தொகுதி. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகள், அதே போன்று மேட்டூர் தொகுதி சேலம் மாவட்டத்தில் உள்ள தொகுதி. இந்த மேட்டூர் உட்பட 6 தொகுதி
தொகுதிகள் சேர்ந்ததுதான் இந்த தருமபுரி பாராளுமன்ற தொகுதி. இந்த தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான வாக்குகள் என்றால் அது வன்னியர் சமூகத்தின் வாக்குகள் தான். அதே போல பறையர் சமூகத்து வாக்குகளும் இந்த தொகுதியில இரண்டாவது பெரும்பான்மை வாக்குகளாக இருக்கிறது. ஆகையால இந்த பாராளுமன்ற தொகுதியில அனைத்து கட்சியின் வேட்பாளர்களுமே வன்னியர்களாக களத்தில் நிற்கிறார்கள். இதுதான் அரசியல் கட்சிகளினுடைய தொடர் நிலைப்பாடு. இந்த தருமபுரி தொகுதியில மேட்டூர், தருமபுரி, பெண்ணாகரம் 3 தொகுதிகளும் பாமகவின் வசம் இருக்கிறது. இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போட்டிகள் இருந்தாலும் தொகுதியில் முந்துவது சௌமியா அன்புமணி என்றுதான் கூறப்படுகிறது. களத்தில் திமுகவிற்கும் பாமகவிற்கும் கடுமையான போட்டி நிலவுகின்ற தொகுதி தருமபுரி தொகுதி. கடைசியில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தருமபுரி தொகுதியில அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி அரக்கோணம். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு இந்த 6 தொகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. இதில் அரக்கோணம் தொகுதி தனித்தொகுதி ஆகும். இந்த 6 தொகுதிகளையும் உள்ளடக்கிய அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் கையே ஓங்கி இருக்கிறது. இந்த அரக்கோணம் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலுமே பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்ற ஒரு தொகுதி. அதே போல திமுக, அதிமுக, பாமக இந்த 3 இயக்கங்களுமே ஒரே சரிசம பலத்தோடு இருக்கின்ற தொகுதி. திமுக தரப்பில் போட்டியிடுபவர் ஜெகத் ரட்சகன், இவர்தான் இந்த தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். அதே போன்று பாமக தரப்பில் போட்டியிடுபவர் வழக்குரைஞர் பாலு. அதே போன்று அதிமுக தரப்பில் போட்டியிடுபவர் AL விஜயன். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரும் இந்த தொகுதியில் இருக்கிறார். இந்த தொகுதியில கடுமையான போட்டி என்றால் திமுகவிற்கும் பாமகவிற்கும் தான். பாமக கடந்த முறையும் இந்த தொகுதியில் போட்டியிட்டது. 30 விழுக்காடு வாக்குகளை பாமக கடந்த முறையும் இந்த தொகுதியில பெற்றிருக்கிறது. கடுமையான போட்டியை திமுகவிற்கு கொடுத்த பாராளுமன்ற தொகுதி அரக்கோணம் தொகுதி. அரக்கோணம் தொகுதியில இந்த முறை ஜெகத் ரட்சகன் அவர்கள் எளிதில் வெல்ல முடியாது என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியை வென்றே தீரும் என்று கூறுகிறார்கள் பாமகவினர். கடைசியில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி. கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி தனி தொகுதி, கங்கவள்ளி தனி தொகுதி, ஆத்தூர், ஏற்காடு இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி. இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஊழல் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி தான் இந்த இடத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தார். திமுகவில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு மலையரசன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது திமுக. அதே போல இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி தேவதாஸ் உடையார் அவர்களை களமிறக்கி இருக்கிறது. தேவதாஸ் உடையார் அவர்கள் ஏற்கனவே 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சேலம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர். தேவதாஸ் உடையார் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அவரை களமிறக்கி இருக்கிறது. தேவதாஸ் உடையார் அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் கள்ளக்குறிச்சி தொகுதியில. அதே போல அதிமுகவில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்களை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறார் எடப்பாடி அவர்கள். அதே போல நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில களமிறங்கி இருக்கிறது. இப்படி 4 முனை போட்டி கள்ளக்குறிச்சி தொகுதியில இருந்தாலும் திமுகவிற்கும் பாமகவிற்கும் நேரடி மோதல் நிலவுகின்ற தொகுதிதான் கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியும் அதிமுக, திமுக, பாமக இந்த 3 கட்சிகளும் சம பலத்துடன் இருக்கின்ற ஒரு தொகுதி. இந்த தொகுதியில பாமகவிற்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தேவதாஸ் உடையார் அவர்கள் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால கள்ளக்குறிச்சி தொகுதியில அதிகமாக வாழுகின்ற உடையார் சமூகத்து மக்களின் வாக்குகள் திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பாமக, பிஜேபி கூட்டணியில் இருப்பதால பிஜேபிக்கும் இந்த தொகுதியில கணிசமான வாக்குகள் இருப்பதால, அதே போல அமமுகவிற்கும் கள்ளக்குறிச்சி தொகுதியில கணிசமான வாக்குகள் இருக்கிறது. அதே போல உடையார் சமூகத்து வேட்பாளர் தேவதாஸ் உடையார் என்பதால சமூக வாக்குகளும் ஒன்றாக சேரும் பொழுது மலையரசன் அவர்களை இந்த இடத்தில் தேவதாஸ் உடையார் சாய்த்து விடுவார் என்று கள்ளக்குறிச்சி தொகுதி மக்கள் பேசுகிறார்கள். கடைசியில் யார் இந்த தொகுதியை கைப்பற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி ஆரணி.
ஆரணி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி, மயிலம், செஞ்சி இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் ஆரணி பாராளுமன்ற தொகுதி. இந்த ஆரணி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி. ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல இந்த தொகுதியிலும் திமுக, அதிமுக, பாமக இந்த 3 கட்சிகளும் சம பலத்துடன் இருக்கின்ற ஒரு தொகுதி. ஆகையால இந்த தொகுதியில இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று களமிறங்கி இருக்கிறது. இந்த தொகுதியில திமுக தரப்பில் போட்டியிடுபவர் தரணிவேந்தன், பாமக தரப்பில் போட்டியிடுபவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், அதிமுக தரப்பில் போட்டியிடுபவர் கஜேந்திரன். அதே போல நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறது. ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவிற்கும் தான் இங்கு கடுமையான போட்டி நடக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை இந்த தொகுதியை கைப்பற்றி இருந்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத் தான் கடந்த முறை இந்த தொகுதியில வேட்பாளராக வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை திமுக இந்த தொகுதியை வைத்துக் கொண்டு காங்கிரசிற்கு கடலூரை தள்ளிவிட்டது. இந்த தொகுதியில திமுக நேரடியாக களம் காணுகிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை எதிர்த்து களம் காணுகிறது. பாமகவிற்கும் திமுகவிற்கும் இந்த தொகுதியில நேரடி மோதல் ஏற்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி தொகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் ஏவா வேலு அவர்களுக்கும் நேரடியாக ஒரு கள மோதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கள மோதலை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த முறை ஆரணி தொகுதியை பாமக கைப்பற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஏவா வேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த பாமகவினரும் கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆரணி தொகுதியை கைப்பற்றி தங்களுடைய பலத்தை களத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று. கடைசியில் இந்த தொகுதியில் கணேஷ்குமாரா, தரணிவேந்தனா யார் வெல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.